ஓகே. ஸோ கலாத்தியன்ஸ் 4. ம். அதில் நம்ம எது பார்த்துட்டு இருக்கோம்னா, இது வரைக்கும் 4ல 6 வசனம் பார்த்தோம். ம். ஸோ நம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். நம்ம 3ல என்ன பார்த்தோம்? ம். கீழ தான் நியாயப்பிரமாணத்த பத்தி, அதாவது விசுவாசம் ஆபிரகாமுக்கு வந்து என்ன குடுக்கப்பட்டுச்சு? விசுவாசத்தினால தானே குடுக்கப்பட்டுச்சு. ம். அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 430 வருஷம் கழிச்சு வந்த நியாயப்பிரமாணம் வந்து ஒரு எதுக்காக குடுக்கப்பட்டுச்சு? அப்படின்றத வச்சு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது வந்து ஜஸ்ட் அ ஒரு கைடா தான் குடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு, அதுக்கு ஒரு கம்பேரிசன் எக்ஸாம்பிளும் சொல்றாரு. ம். அதானே? ஆமா. ம். ஸோ அது ஒரு கார்டியன் மாரி இருந்தது சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. ம். ஸோ இது ஒரு ஸ்டோரி மாரி சொல்லணும்னா வந்து, ம்ஹ்ம். ஆ எப்படி வந்து நீங்க ஃபுலிஷா இருக்கீங்க கலாத்தியன்ஸு. ம்ஹ்ம். வந்து நீங்க ஆவியில தொடங்குன நீங்க ஏன் மாம்சத்துல முடிக்க பார்க்குறீங்கன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்த ஏன் பின்பற்றி போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ம். சொல்லிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறாரு. என்னதுன்னா, ஆபிரகாம் கிட்ட இருந்து. ம். என்னதுன்னா, சகல ஜனங்களும் என்ன பண்றாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ம்ஹ்ம். அது அந்த ஜனங்கள் நீங்க தான். யாரோட ம். ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆசீர்வாதத்துல நீங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுறீங்க. ம்ஹ்ம். யார் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வித்து, அந்த சீட் யாருன்னா கிறிஸ்து. ம். ஓகே. கிறிஸ்து மூலமா நீங்க அந்த ப்ராமிஸ்குள்ள இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னதுன்னா, மாம்சத்தில் இருக்கிற மக்கள் வந்து அந்த வித்து கிடையாது. ம். அந்த ப்ராமிஸ்ல வர ஆட்கள் தான் வந்து அந்த ம்ஹ்ம். ஆபிரகாமின் ம்ஹ்ம். வித்தா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். ஆஃப்ஸ்பிரிங்ஸா இருக்காங்க. அந்த ம்ஹ்ம். வகையில நீங்களே என்ன பண்றீங்க? ஆபிரகாமின் புத்திரரா இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ம்ஹ்ம். இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் இங்க கீழ வருது. அதனால நீங்க தான் வந்து ஆபிரகாமின் ப்ராமிஸ் பெயர் படி நீங்க தான் ஹையர் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். கடைசி ம்ஹ்ம். வசனத்துல. அங்க ம். நடுப்பட்ட விஷயத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டுச்சு? கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னதுன்னா, இந்த சீடு ப்ராமிஸ் ம்ஹ்ம். சீட் ஆகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ம். அந்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்பிள் வந்து வச்சிருக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள. ம். ஓகே. அதுதான் வந்து அதுக்கான பர்ப்பஸே சொல்லி பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம். ம். So, எப்ப ம். நியாயப்பிரமாணம் வந்து எப்ப சீர் வந்துட்டாரோ, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததியாகிய கிறிஸ்து வந்துட்டாரோ, அதுக்கப்புறம் இந்த கார்டியனுக்கு வந்து அவசியம் கிடையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்ப வந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்த அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ம்ஹ்ம். இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட போயிருக்கணும். ம். ஓகே. ஆனா அத விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? இந்த கார்டியன பிடிச்சுட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். 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 ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள்ல இருந்து அவர் பேசுறாரு. ஸோ ஆனா நம்மளும் வந்து அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஆவிக்குரிய வகையில நம்ம என்ன பண்றோம்? ப்ராமிஸ் சீட பிடிச்சுக்கிட்டோம். ஓகே. ம். இயேசு கிறிஸ்து மேல ம். விசுவாசம் வச்சுக்கிறோம். இந்த ம். சீட பிடிச்சுக்கிறோம். அதனால ம். நம்ம என்ன பண்றோம்? அவருக்குள் நம்ம வந்து ஆபிரகாமின் சந்ததியா இருக்கோம் சொல்றது தான் வந்து இங்க பாயிண்ட். ஓகே. ம். ஸோ நம்ம குழந்தையா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு கீழ இருப்போம். நம்ம ம்ஹ்ம். புருஷனா பெருசாயிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? அந்த சர்வன்ட் வந்து ஸ்லேவ்ஸ் வந்து நம்மள வந்து அடிமையா வைக்க மாட்டாங்க. அந்த மாரி நம்ம ம்ஹ்ம். இப்ப அடிமைத்தனத்துல இல்ல. நம்ம கிறிஸ்துவின் மூலமா நம்ம என்ன ஆயிட்டோம்? தேவனுடைய புத்திரராயிட்டோம். நம்ம அப்பா, ம். பிதாவே சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? தேவன வந்து சொல்ல முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். அது கிறிஸ்து இயேசு மூலமா நம்ம பண்றோம். முடியுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். நோ லாங்கர் ஸ்லேவ். பட் நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம் சொல்றது தான். தேவனுடைய புத்திரரா இருக்கோம். தேவனுடைய அந்த அந்த சொத்துக்கு நம்ம வந்து வாரிசா இருக்கோம்னு சொல்லி சொல்றாரு. வாரிசு. ஹையர். ம். ஓகே. அதோட முடிக்கிறார். எப்படி ஆபிரகாமோட ம்ஹ்ம். வாரிசா இருக்கிறது வந்து போன அதிகாரத்துல முடிச்சாரோ, அதே ம்ஹ்ம். போல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாரிசா இருக்கும் சொல்றது வந்து இந்த அதிகாரத்துல அந்த ஸ்டார்ட்டிங்ல முடிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். சரி. ஓகே. ஸோ இப்ப நம்ம படிச்சது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இப்ப நம்ம ம். பார்த்தது நேத்திக்கு பார்த்தது தான். அதான் ம்ஹ்ம். வந்து கோரே. என்னதுன்னா, நியாயப்பிரமாணத்தோட பர்ப்பஸ் ஒன்லி ம்ஹ்ம். ஃபார் அந்த சீட் வரைக்கும் பாதுகாக்கணும். அந்த இத. ம். ஃபார் ம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது வந்து ஆ நெறைய படத்துலலாம் வரும் பார்த்தீங்களா? ஒரு குழந்தைய காப்பாத்துவாங்க. ம். ஓகே. அந்த ம். குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவன் வந்து கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலயும் வந்து பாதுகாப்பான். ஸோ அந்த ம்ஹ்ம். மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராமிஸ் சீட் வர வரைக்கும் என்ன பண்ணுது? அந்த நியாயப்பிரமாணம் வந்து அந்த காப்பாத்த சொல்லி வரும். சீடு வந்துட்ட பிறகு, இயேசு கிறிஸ்து வந்துட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்கள் தேவையில்ல. ஓகே. ம். ம். காப்பாத்துன அந்த இது தேவையில்ல. ம்ஹ்ம். நியாயப்பிரமாணம் தேவையில்ல. ம். இதுக்கப்புறம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க வந்து ம்ஹ்ம். ஆபிரகாம் கூட சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த சீடு வந்துருச்சு. அப்போ ஆபிரகாம் அந்த சீட விசுவாசிக்கும் போது என்ன ஆகுது?
இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது எல்லாவித ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் அப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் நம்ம இங்க பார்க்குற பாயிண்ட். ம். ஓகே, 8ல இருந்து படிக்கலாம். ம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்ப வந்து என்ன பண்றாரு பவுல், ம். யூதர்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள் இருந்து பேசுறதை நிறுத்திட்டு என்ன பண்றாரு, ம். கலாத்தியரோட பாயிண்ட் ஆஃப் ம். ஆங்கிள் இருந்து பேசுறாரு. ம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி, மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ம். நாட்களையும், மாதங்களையும், காலங்களையும், வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டு வீணாய்ப் போயிற்றோ என்று உங்களைக் குறித்து பயந்திருக்கிறேன். சகோதரரே. வெயிட். ம்ஹ்ம். இங்க வந்து இது வந்து சரியா டிரான்ஸ்லேட் பண்ணல இந்த பைபிள்ல. ம். ம். ஈஸி நான் எடுக்கிறேன். ம். படிங்க. 4, 8ல இருந்து. முன்பு நீங்கள் தேவனை அறிந்திருக்கவில்லை. மெய்யாகவே தேவன் அல்லாத கடவுள்களுக்கு நீங்கள் அடிமைகளாகி இருந்தீர்கள். கரெக்ட். ஆனால் இப்போது நீங்கள் உண்மையான தேவனை அறிந்து கொண்டீர்கள். உண்மையில் அவர் உங்களை அறிந்து கொண்ட தேவன். எனவே எதற்காக நீங்கள் மறுபடியும் அந்த பலவீனமான, மோசமான ஆவிகளுக்கு அடிமைகளாக விரும்புகிறீர்கள்? நீங்கள் இப்போதும் சிறப்பான நாட்கள், மாதங்கள், பருவங்கள், ஆண்டுகள் பற்றி சட்டங்கள் கூறுவதை பின்பற்ற விரும்புகிறீர்கள். என்ன சொல்ல வர்றாரு? ம்ஹ்ம். அந்த இது என்ன? நியாயப்பிரமாணத்தின் ம். நாட்கள் டைமிங் பாக்குறாங்க. ஓகே. அதனால தான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து யூ ஆர் அப்சர்விங் தி ஸ்பெஷல் டேஸ், மந்த்ஸ், சீசன், இயர்ஸ் சொல்லி பாக்குறோம். நல்ல காலம், ராவு காலம், அந்த மாதிரி. அது நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா இது இந்த டைம் போக கூடாது, அந்த டைம் பண்ணக்கூடாது, ஓய்வு நாள்ல நீ வந்து நடக்கூடாது சொல்ற அந்த சட்டத்திட்டங்களை வந்து பின்பற்றாம மக்களா ஆயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். அதை பார்த்துட்டு பவுல் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஏன் பின்பற்றுறீங்க? நான் உங்களை எண்ணி அஞ்சுகிறேன். நான் உங்களுக்காக உழைத்ததெல்லாம் வீணாய் போயிற்றோ என்று அஞ்சுகிறேன். ஓகே. என்னன்னா ஒரு முழு சந்திரமுகியா மாறிட்டாங்க. முழு ஆளாவே என்ன ஆயிட்டாங்கன்னா யூதராவே மாறிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம் இந்த மக்கள். அடுத்து படிக்கலாம். சகோதர சகோதரிகளே, நானும் உங்களை போன்றவன். எனவே நீங்கள் என்னை போல மாறுங்கள். நீங்கள் என் முன்பு நல்லவர்களாகவே இருக்கிறீர்கள். உங்களிடம் நான் முதல் எதற்காக வந்தேன் என்பதை நினைத்து பாருங்கள். ஏனென்றால் அப்போது நான் நோயாளியாய் இருந்தேன். அப்போதுதான் நான் நற்செய்தியை உங்களுக்கு போதித்தேன். எனது நோய் உங்களுக்கு பாரமாயிற்று. எனினும் நீங்கள் என்னை வெறுக்கவில்லை, என்னை விலக்கவில்லை. என்னை தேவதூதனைப் போல வரவேற்றீர்கள். என்னை இயேசு கிறிஸ்துவை போன்று ஏற்றுக்கொண்டீர்கள். எவ்வளவு சூப்பராக பாருங்க. சுவிசேஷத்தை கொண்டு வரும்போது எனக்கு நோய் இருந்தது சொல்றாரு. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. என்னதுன்னா, அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து வரங்கள் இருந்ததா, கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருந்ததா? இருந்தது. அவர் கர்ச்சீஃபை தொட்ட போது என்ன ஆயிடுறாங்க, நிறைய பேர் சுகம் பெற்றாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய நோயை ஏன் அவரால் கியூர் பண்ண முடியல? ஒரு கேள்வி இருக்கு. ஏன் கியூர் பண்ண முடியல? ஏன்னா அந்த வரங்கள் மற்றவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. பக்தியாகவும் சபையார் அல்லாதவங்களுக்காகவும் கொடுக்கப்பட்டுச்சு. கரெக்ட். ஆனா ஹீலிங் வரம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஹீலிங் மிராக்கிள் எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அவிசுவாசிகளுக்கு. வெளியில அவிசுவாசிகளுக்கு, விசுவாசிகளுக்கு கிடையாது. சோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது சொல்லி பாக்குறோம். சோ
அதனால வந்து நோய் உள்ளவனா இருந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். இது நம்ம இங்க நீங்க நார்மல் தமிழ் பைபிள்ல படிங்க 12. சகோதரரே, என்னைப் போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களைப் போல் போலும் ஆனேனே, எனக்கு ம். நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. எனக்கு எதுவும் பண்ணவே இல்ல நீங்க. தப்பிதங்களே ம்ஹ்ம். பண்ணல. ம்ஹ்ம். என்னைப் போல் ஆகுங்கள். நான் ம். உங்களைப் போல ஆனேனே சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ம். என்னதுன்னா, நான் உங்ககிட்ட வந்தபோது அப்படியே படிங்க. ம். ம்ஹ்ம். உங்களுக்குத் தெரிந்திருக்கிறபடி, நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தைப் பிரசங்கித்தேன். ம். அப்படியிருந்தும், என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும், ஆரோசியாமலும், தேவதூதனைப் போலவும், கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ம். ஓகே. ம்ஹ்ம். தேவதூதர்கள் போலவும், கிறிஸ்து இயேசுவ போலவும் என்ன பண்ணீங்க? என்னை ஏற்றுக்கொண்டீங்க. ஓகே. ம்ஹ்ம். என்னைய வந்து அசட்டப் பண்ணல. நீங்க ம். வந்து சொல்லி பார்க்குறோம். அடுத்தது. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களைப் பிடுங்கி எனக்குக் கொடுக்கக் கூடுமானால், அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். உங்களுக்கு சாட்சியா சொல்றேன். நீங்க அப்ப வந்து ம்ஹ்ம். அவ்ளோ தூரம் வந்து ட்ரூத்துக்காக என்ன விசுவாசம். பண்ணீங்கன்னா, ம். விசுவாசத்துக்காக அந்த ட்ரூத்துக்காக நீங்க என்ன ம். நின்னீங்க சொல்லி பார்க்குறோம். ம். ஓகே. ம். ம். அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு. உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? ம். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல்மனதோடே அப்படி செய்யாமல், நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களைப் புறம்பாக்க விரும்புகிறார்கள். என்ன சொல்ல வராரு? ம்ஹ்ம். யார் இது நாடி வைராக்கியம் பாராட்டுறாங்க? ம். நான் உங்களுக்கு உண்மை சொல்றதுனால நான் இப்ப சத்துருவாயிட்டேனா? சொல்லி ம்ஹ்ம். சொல்றாரு. முன்னாடி அவ்ளோ தூரம் எனக்காக நீங்க நின்னீங்க. ம். இப்ப நான் உண்மை சொல்றதுனால நீங்க வந்து எனக்கு சத்துருவாயிட்டீங்களா? ம்ஹ்ம். சத்துரு ஆவறீங்களா? சொல்லி கேட்கிறாரு. ம். அந்த நாடி வைராக்கியம் கொள்றவர்கள் யாரு? இவங்கள தானே எங்க பார்த்தோம் நம்ம கள்ள கள்ள விசுவாசிகளா? சபைக்குள்ள இருக்காங்க அப்படின்ற மாரி. கரெக்ட். அவங்க ம்ஹ்ம். அவங்க அவங்கள என்ன ம்ஹ்ம். சொல்லுவோம் நம்போ? ம்ஹ்ம். யூத கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள். ம்ஹ்ம். அதுல சில பேர் என்ன பண்றாங்க? ம்ஹ்ம். பிரஜாதி மக்கள் என்ன பண்ணணும்? ம். நியாயப்பிரமாணத்த பின்பற்றணும். பின்பற்றணும். அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு. ம்ஹ்ம். சொல்ற அந்த சட்டதிட்டங்கள சொல்றாங்க. ம்ஹ்ம். இது ஏன் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் வந்து இது வந்து கலாத்தியர் மக்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு? ம்ஹ்ம். மனுஷனோட மென்டாலிட்டி என்ன இருக்கு? மனுஷங்களோட மென்டாலிட்டி ம். நம்ம வந்து எதையாவது செய்தா தான் நமக்கு வந்து ஒரு கிடைக்கும். பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு. ம். நோ பெயின், நோ கெயின். ம். ம். இப்ப வந்து ஏதாவது செஞ்சா தான் நம்மளுக்கு வந்து ம். பலன் கிடைக்கும். ம். சொல்றது தான். ம். ஸோ, இத வந்து நம்ம இன்னொன்னு விஷயம் நம்ம படிக்க போறோம். ஓகே. அந்த பாயிண்ட்ட நம்ம பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்றாங்க? கிரியை மூலமா ம்ஹ்ம். ம். தேவன என்னதுன்னா, கிரியை சொல்லும் போது, இந்த ம்ஹ்ம். சடங்காச்சாரம் மூலமா, இல்லன்னா வந்து இந்த தேவையில்லாத காரியங்கள் மூலமா, ம்ஹ்ம். ஓகே. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மூலமா இவங்க வந்து நான் தேவன்கிட்ட கிட்டி சேர்றேன்னு சொல்ற ம்ஹ்ம். செல்ஃப் ரைச்சஸ்னஸ். ம். யாருக்கெல்லாம் வந்து செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இருக்கோ, அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இதுல விழுறாங்க ட்ராப்ல. ம்ஹ்ம். ம்ஹ்ம். சுயநீதி. ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நினைக்க வேண்டியது என்னதுன்னா, சுயம் சாகணும். ம். ஓகே. சுயநீதி இருக்கக்கூடாது. அதனால தான் ம்ஹ்ம். கிறிஸ்துவ பின்பற்றனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டினை ம். தை செல்ஃப். ம். டினை யுவர் செல்ஃப் சொல்லி பார்க்குறோம். அப்ப அது அது ஃபர்ஸ்ட்டே உடைக்கிறோங்க. ஓகே. மறிக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம். ஸோ இங்க ப்ராப்ளம் என்னதுன்னா, ஜீலஸ். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சுயநீதி உள்ள மக்களா இருக்காங்க. கிரியை மூலமா என்ன பண்றாங்க, நாங்க பாருங்க இத செஞ்சிருக்கோம். இந்த நீதிய ம்ஹ்ம். பிறப்பிக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப கூட பார்த்தோம். அந்த கிறிஸ்டியானிட்டி ஒரிஜினல் அந்த இது பாயிண்ட்ட பார்க்கும்போது கூட, அவங்களும் என்ன ம்ஹ்ம். பண்றாங்கன்னா, நான் பாரு எவ்வளோ தூரம் நான் வந்து விசுவாச கிரியை செய்றேன். அது மூலமா ம்ஹ்ம். தான் நான் வந்து தேவன்கிட்ட பக்கத்துல போறேன். எவ்வளோ தூரம் பக்கத்துல போறேன் பாருங்கன்னு சொல்லி, அவங்க கிரியை மூலமா என்ன பண்றாங்க, போணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், விசுவாசத்து மூலமா நம்ம போறோம். எதுக்காக ம்ஹ்ம். நம்ம கிரியை செய்றோம்? விசுவாச கிரியை செய்றோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியணும். எதுக்காக நம்ம விசுவாச கிரியை செய்றோம்? விசுவாச கிரியை எதுக்காக செய்றாங்க? ம். ம். நம்ம நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சமா நம்ம வந்து
அத பெருசா பெருசா செய்ய 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 அது வளர்ந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும், ம். வளர்ந்துட்டே இருக்கும், வளர்ந்துட்டே அந்த இருக்கும். விசுவாசம் வந்து அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படின்றது. ம். பெருசாகும். ம். கிடையாது. ம்ஹ்ம். விசுவாசம் பெருசாவறதுக்காக நம்ம பண்ணல. ம்ஹ்ம். விசுவாசம் ஒரே மாரி தான் இருக்கும். ஆதியில ம்ஹ்ம். இருந்த விசுவாசம் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ம்ஹ்ம். அத நம்ம என்ன பண்ணணும்? விழாதபடிக்கு காத்துக்கொள்வது. நம்ம பார்த்துக்கணும். ம்ஹ்ம். காத்துக்கொள்ளணும். ம்ஹ்ம். அதான் என்ன சொல்றாரு பவுலு? நல்ல ம். போராட்டத்தை போராடினேன். ம்ஹ்ம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ம்ஹ்ம். வேணா படிங்க அந்த வசனத்த. ம். பெருசாக்குனேன் அப்படின்னு சொல்லல. ம். சொல் ம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சரியா புரிஞ்சுக்க வேண்டியது. ம்ஹ்ம். 2 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6, 7 7ஆம் வசனம். 2 பேதுரு. சாரி 2 பேதுரு இல்ல 2 தீமோத்தேயு ம். 4, 7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ம். ம். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்ம ம். எதுக்காக சுவிசேஷ ஊழியம் பண்றோம்னா, ம்ஹ்ம். விசுவாசத்த காத்துக்கொள்றதுக்கு. ஓகே. ம்ஹ்ம். ஆதியில நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவன் குடுத்துட்டாரு. ம். அந்த விசுவாசத்த நம்ம என்ன பண்றோம்? ம்ஹ்ம். அணையாதபடிக்கு ம்ஹ்ம். காத்துக்கொள்றோம். உங்களுடைய ம். விளக்க நீங்க என்ன பண்ணுங்க? அணைச்சிராதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிய வந்து அணைச்சிராதீங்க. அது ம்ஹ்ம். காத்துக்கொள்றதுக்கு நம்ம வந்து செய்யற கிரியை தான் விசுவாச கிரியை. அதனால தான் ம்ஹ்ம். பவுல் வந்து இன்னொரு இடத்துல கூட சொல்லும்போது, நம்ம அது நம்ம ச ஆ சரியா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதுல வந்து 12, 13 படிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது ம். முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து ம். இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ம். ஆசையை சகோதரரே தொடர்கிறேன். ம். ம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று ம். செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் அழைத்த தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஓகே. லக் இருக்கு. லக்கை ம்ஹ்ம். நோக்கி நான் தொடுறேன். ம். தொடர்ந்து போயிட்டே இருக்கேன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். என் கோல் வந்து அது இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ம். அதுக்கு விசுவாசம் இருக்கணும். ம். அந்த கீ என்னதுன்னா, அந்த கோல அச்சீவ் பண்றதுக்கு விசுவாசம் தேவை. அந்த ம். விசுவாசம் இழந்துராதபடிக்கு நான் என்ன பண்றேன்? விசுவாச ம்ஹ்ம். கிரியை செஞ்சுட்டே நான் என்ன பண்றேன்? அந்த கோல நோக்கி ஓடுறேன். பொறுமையா நான் ஓடுறேன். ம். சொல்றது தான் நம்மளோட வேலை. ம். அப்ப பார்த்தீங்கன்னா, பவுல் என்ன சொல்றாரு? நான் என்ன ஒண்ணு செய்றேன். என்னதுன்னா, எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? அழிச்சிடுறேன். ம்ஹ்ம். இதுவரைக்கும் நான் ஓடி வந்த எல்லா காரியங்களும். ம். என்னது? பவுல் வந்து கப்பல் சேதம் ஆனதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து தண்ணீல என்னது நிர்வாகத்துல இல்ல அடிபட்டதா இருக்கட்டும், கல்லெறி உண்டார் சொல்லி பார்க்கிறோம் 2 தடவ. ம். ம். சோ அந்த மாரி காரியங்கள் எல்லாமே என்னது 3 தடவ வந்து 40 தடவ அடிபட்டார் சொல்லி பார்க்கிறோம். அதெல்லாம் படிச்சோம்ல நம்ப. ஓகே. பவுலோட பாடுகள் சொல்லிட்டு அந்த ம். இதுல அவர் மென்ஷன் பண்ணுவாரு. அது எல்லாத்தையும் என்ன பண்றாரு பவுலு? மறக்குறாராம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். எல்லாத்தையும் அழிச்சிடுறாராம். ம்ஹ்ம். அழிச்சிட்டு நான் என்ன என் லக்கை நோக்கி நான் ஓடுறேன். ம்ஹ்ம். பின்னானவைகளை மறந்து என் லக்கை நோக்கி ஓடுறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அது? அப்ப வந்து இது கிராஜுவலா இன்கிரீஸ் பண்றது கிடையாது. ஓகே. ம்ஹ்ம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா வந்து இன்னும் நல்லா தெரியும் சொல்ற அந்த பொசிஷன் போறது கிடையாது. இது வந்து எப்பயுமே கான்ஸ்டன்ட் ஸ்டடி ப்ராசஸ். ஸ்ட்ரெயிட்டா ம்ஹ்ம். போயிட்டே தான் இருக்கு. சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். அது விழாதபடிக்கு என்ன பண்றோம்? அது போயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, ம். பழச நம்ம அழிச்சாலும் கூட என்ன ஆகும்? ம்ஹ்ம். நம்மளுக்கு வந்து பெருசா தெரியவே தெரியாது. என்னதுன்னா, ம்ஹ்ம். அந்த கான்ஸ்டன்ட்டா அந்த விசுவாசத்துல போயிட்டே இருக்கிறோம். நம்ம வேலை ம்ஹ்ம். என்னது? நான் இவ்ளோ பண்ணிட்டேன் சொல்றது வந்து என்ன ஆகும்? மேபி நம்மளோட ஃபியூச்சரோட இத வந்து நம்ம பாதிக்கும். ம். ஓகே. இவ்ளோ ம். பண்ணிட்டேனே இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா சொல்லிட்டு. என்ன ம்ஹ்ம். பவுல் சொல்றாரு, நான் மறக்கிறேன். மறந்து, 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 மறந்து என்ன ம்ஹ்ம். பண்றேன்? நான் அந்த லக்கை ம்ஹ்ம். நோக்கி ஓடுறேன்னு சொல்றாரு. சரி. ம்ஹ்ம். அந்த புரிதல் எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? ம். சோ ம். இதான் இங்க வரது. ஓகே. அப்ப அதனால தான் டிஃபரன்ஸ் என்னதுன்னா, கிறிஸ்டியன் ஒரிஜினாலிட்டி அந்த ம்ஹ்ம். மக்களுக்கும், நம்மளுக்கும் டிஃபரன்ஸ் என்னதுன்னா, அவங்க வந்து அத வந்து பெருசா பார்க்குறாங்க. ஓகே. ம்ஹ்ம். நம்ம கிரியை செய்ய செய்ய நம்ம வந்து பெருசாயிட்டே இருப்போம் சொல்லிட்டு. ம்ஹ்ம். சோ அது வந்து ஃபாலோ ஆவறதுக்கு வந்து வழியா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது ம்ஹ்ம். சரியா என்ட்ட புரிஞ்சுக்காதனால தான் இந்த ம்ஹ்ம். பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. சரி. இப்ப நம்ம கலாத்தியர் 4ஆம் ம். அதிகாரம் வந்துரலாம். ம். சோ இங்க அதே நேரத்துல இன்னொன்னு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ம்ஹ்ம். என்னதுன்னா 9ஆம் வசனத்துல படிங்க ஒரு வாட்டி. 4:9 4:9. இப்பொழுதும் நீங்கள் தேவன்
தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இப்படி இங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் நீங்கள் அறிந்திருக்க, rather known by God. சோ இதுக்கு அர்த்தம் என்னது? கடவுளால தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாருல. இது ரெண்டு கரெக்ட். ரெண்டுமே வந்து யாரை குறிச்சு சொல்றது? இப்ப கடவுள் வந்து அவங்களை அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களை எப்ப அறிஞ்சுக்கிட்டாங்க கடவுள்? யாவே தேவன் எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு அவரை உங்களை? அது ப்ரீடெஸ்டைன்ட்ல. ப்ரீடெஸ்டைன் உலகம் தோன்றதுக்கு முன்னாடி. அப்ப எப்படி வந்து தேவன் உங்களை அறிந்திருக்க சொல்ல முடியும்? அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க? இது ரெண்டுமே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ். என்னன்னா, now that you know God, இவர் தான் காட் சொல்லி தெரியுது, இவர் தான் உங்களை அழைச்சிருக்காரு சொல்லி தெரியுது, or rather known by God. அவர் உங்களை தெரிஞ்சிருக்கா சொல்றது உங்களுக்கு என்ன தெரியுது? You know it. Okay, you know that he has chosen you. சொல்றது you know சொல்லி பார்க்கிறோம். அந்த பாயிண்ட் வந்து சொல்றாங்க. Okay, rather are known by God. சொல்லும்போது என்னதுன்னா, அவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்காரு, அது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து திருப்பி வந்து போறீங்க சொல்லி கேக்குறாரு, பின்னிட்டு போறீங்க சொல்லி கேக்குறாரு. என்னன்னா, அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்துக்கு இதுபடி சரியா நீங்க புரிஞ்சுக்கலையா அப்படி சொல்லி அவர் பயப்படுறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அடுத்து இன்னொன்னு பாயிண்ட், ஒரு விஷயம் கேட்கணும். இங்க பவுல் 11ஆம் வசனத்துல வந்து எதுக்கு இந்த மாதிரி சொல்றாரு? என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, வீணாயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஏன்னா இவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்களா மாறினதுனால சொல்றாரா? இவர் வந்து எஃபர்ட்ல வேஸ்ட் ஆச்சு சொல்லி சொல்றாரு. அப்போ இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு கிறிஸ்துவர்களா மாத்துறது தான் வந்து இவருடைய நோக்கமா? இல்ல. ஏன்னா வசனம் என்ன அவர் சொல்றாரு? ஞானஸ்தானம் கொடுக்க வரல, சுவிசேஷ அறிவிக்க வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்காங்களோ அவங்க உள்ள வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா, சபையா ஆயிட்டாங்க. ஆயிட்ட பிறகு இவங்க வந்து திருப்பியும் வந்து பின்னிட்டு போறது வந்து இவருக்கு என்ன இருக்கு? பயம் இருக்கு. ஓகே, என்னடா இது இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க உள்ள வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் பின்னிட்டு போறீங்களே, அப்ப உங்களுடைய எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுதா? இப்ப நானும் என்னோட எஃபர்ட்டும் வேஸ்டா? சோ ஏன் இந்த சாதாரண ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நீங்க வந்து இவ்வளவு பெரிய அந்த என்னதுன்னா ரட்சிப்பா இல்லைன்னா வந்து அந்த பரிசை வந்து இழக்குறீங்க சொல்லி பவுல் வந்து கவலைப்படுறாரு. அதே நேரத்துல அந்த எஃபர்ட்ல வேஸ்டா சொல்லி கேட்கிறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதான் மேல இருக்க கான்டெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம். ஓகே, ஓகேப்பா. பாக்குறோம். சொன்னதுனால உங்களுக்கு சத்ருவானேன். 15-16 பாத்துட்டோம். 17 அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல்மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். புறம்பாக்க விரும்புகிறார்கள். யாருக்கு புறம்பாக்க விரும்புகிறார்கள்? அது ஈஸ்டர்ல படிக்கலாம். 17 படிங்க. அவர்கள் உங்களை தேடி கடுமையாய் உழைக்கிறார்கள், ஆனால் இது உங்கள் நன்மைக்காக அல்ல, அது எங்களுக்கு எதிராயிற்று. என்னை புரிந்து நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். என்னை பிரிந்து நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஓகே, என்னன்னா எங்களுக்கு எதிரா வந்து செயல்படுறாங்க சொல்லி சொல்றாரு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, those people are zealous to win you over. ஓகே, அதுக்காக பயங்கரமா முயற்சி பண்றாங்க. ஓகே, ஜீலஸா, பட் ஃபார் நோ குட், ஒரு நன்மைக்கும் இல்ல. அவங்களோட நோக்கம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, வாட் தே வாண்ட் இஸ் டு ஏலினேட் யூ ஃப்ரம் அஸ். உங்களை வந்து எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும் சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, so that you may have a zeal for them. ஓகே, so அவங்க மேல நீங்க வந்து ஜீலா இருக்கணும் சொல்றதுக்காக, அவங்க சொல்ற காரியங்கள் மேல ஜீலா இருக்கணும் சொல்றதுக்காக சொல்லி பாக்குறோம்.
ம்ஹ்ம். ஸோ இப்போ இது நோக்கம் வந்து காட் மேல வந்து அவங்க வந்து பக்தி வைரக்கியமா இருக்கிறது கிடையாது. அது ம்ஹ்ம். என்னதுன்னா, சோ தட் யூ மே ஹேவ் அ ஜீல் ஃபார் தெம், அவங்களுக்காக ம்ஹ்ம். சொல்லி பார்க்குறோம். ம். இவர் அப்போஸ்தலர் பவுலோட டீச்சிங்ஸ்ல இருந்து வெளில கொண்டு வரணும். அந்த ஏன்னா தேவனுடைய அந்த சத்தியத்துல இருந்து வெளில கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லி ம்ஹ்ம். பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம். அப்படியே படிங்க 18. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். ம். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். ம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுமளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ம். உங்களைக் குறித்து நான் சந்தேகப்படுகிறது சந்தேகப்படுகிறபடியால், நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு ம். வகையாக பேச விரும்புகிறேன். ம். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள், வெயிட், நியாயப்பிரமாணம் வெயிட், வெயிட். சொல்லுகிறதை ம்ஹ்ம், இது அத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ம், 19ல நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, ம்ஹ்ம், கிறிஸ்து உண்டாவதற்காக நான் என்ன பண்றேன்னா, கர்ப்ப வேதனை அடைகிறேன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம், ம், ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன் இப்படி சொல்றாரு பவுலு? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னது இதுல? ம்ஹ்ம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து யுஎஸ்ல இருக்கீங்க. அதுவும் அந்த அ வாஷிங்டன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ம்ஹ்ம், ம், அங்க வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தங்கள கொண்டு வரீங்க. ம், ஓகே. அது தேவனோட சித்தத்தின்படி அவங்க வரல. ம், அதுக்காக நீங்க வந்து கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா சுவிசேஷம் ம், சொல்றது தான் உங்க வேல. ம், அந்த மாரி ஒரு 100 பேர் ஒரு 10 பேர்கிட்ட சொல்றீங்க. 10 பேர்ல ம்ஹ்ம், 2 பேர் மட்டும் கேட்கறாங்க. ஓகே. ம்ஹ்ம், இப்போ கேட்டு வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்கள வந்து கூடி, பலப்படுத்தி, சபையா இது பண்ணி, கிறிஸ்து அவங்களுக்குள்ள வர வரைக்கும் என்ன பண்றீங்க? அவங்களுக்குள்ள ம், வந்து முழுமையா அவங்கள வந்து புரிய வைக்கிறீங்க எல்லாத்தையும் ம்ஹ்ம், சொல்லி. ஓகே. அப்ப என்ன ம், பண்றீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க சபையாயிட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு பிறகு என்ன பண்றீங்க நீங்க? அவங்களுக்காக நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஓகே. ம், பிரசவ வேதனை பண்றது. அப்பன்னா என்னதுன்னா, ம்ஹ்ம், அவங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ம்ஹ்ம், கரெக்ட்டா? ம், அது ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அவங்களே வந்து இண்டிவிஜுவலா நிக்கிற அளவுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்றீங்க. ஓகே. சபை கூடுதல் கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கணும். ம்ஹ்ம், ஒர்க் அவுட் பண்றது தனிப்பட்ட ம், முறையில சுவிசேஷத்த அறிவிக்கிறதுக்கான தயாரா நிக்கிறதுக்கு. ஓகே. ம்ஹ்ம், அந்த மாரி ம், ஆட்கள நீங்க வந்து இது பண்ணணும்னு சொல்லி நெனைக்கிறீங்க. ஓகேவா? ம், இதுதான் நம்ம இங்க பார்க்கிறது. விசுவாசி ஆயிட்ட பிறகு, ஒரு ம்ஹ்ம், சபையா ஃபார்ம் பண்றாங்க பார்த்தீங்களா? ம்ஹ்ம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சபையா ஃபார்ம் பண்ணி அவங்கள இண்டிவிஜுவலா மெச்சூர் ம், ஆக்குறது. அந்த ம்ஹ்ம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசு வந்து உங்களுக்குள்ள நிறைவா வரணும்னு சொல்லிட்டு தான், ஆ ம்ஹ்ம், உங்ககிட்ட பிறக்கணும்னு சொல்றது தான் நான் வந்து நெனைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. அதுக்காக நான் திருப்பி பிரசவ வேதனை பண்ணணுமா சொல்லி கேட்கிறாரு. சரி. ஓகே. ம், சோ அதான் அங்க சொல்ல வர்றது. ஹவ் ஐ ம்ஹ்ம், விஷ் ஐ குட் பி வித் யூ நவ். நான் வந்து இப்ப நான் உங்க கூட இருக்கணும்னு நெனைக்கிறேன். வித் ம்ஹ்ம், சேஞ்ச் மை டோன். நான் இவ்வளவு தூரம் நான் பயங்கர ரஃப்பா பேசாதபடிக்கு, நான் ம்ஹ்ம், உங்ககிட்ட பொறுமையா பேசி நான் சேஞ்ச் மை டோன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் ம்ஹ்ம், ஐ வாஸ் பெர்ப்ளெக்ஸ்ட் அபௌட் யூ. இதுக்கு என்ன அர்த்தம்? ம், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் கன்ஃப்யூஸ்ட். ம்ஹ்ம், ஓகே. உங்க கன்ஃப்யூஷன்ல இருந்து மீக்க வர ம்ஹ்ம். அந்த கன்ஃப்யூஸ்ட் மைண்ட்ல இருந்து உங்கள வந்து என்ன பண்றாருன்னா, ஐ அம் பெர்ப்ளெக்ஸ்ட் அபௌட் யூ. உங்கள குறிச்சு உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் அப்படின்னு. சந்தேகப்படுகிறபடியால் 20ஆம் ஆமா. வசனம். என்ன பார்க்கிறோம்? உங்களை குறித்து என் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. குழப்பம். ம், குழப்பம். என்ன செய்யுதுன்னே ம், தெரியல. பெர்ப்ளெக்ஸ்ட் ம், அபௌட் யூ ம்ஹ்ம், சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம இதுக்கு போலாம். ம்ஹ்ம், சோ இந்த இந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன சொல்ல வர்றாரு பவுலு? ஓவராலா? ம்ஹ்ம். விசுவாசத்த காத்துக்கணும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காரு. இவங்க வந்து ஒண்ணு மத்தவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து ஆமா. இவங்கள வந்து எப்படி இவங்களோட விசுவாசத்துலருந்து வேற விசுவாசத்துக்கு இவங்கள வந்து கூட்டு போறதுக்கு மத்தவங்க வந்து எப்படி இடரலா இருக்காங்க அப்படின்றத பத்தி பேசுறாரு. ம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது தன்னோட உழைப்பு தன்ன அவரு இவங்கள வந்து அந்த அந்த ஒரிஜினல் விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்றத பத்தியும் பேசுறாரு. ம். ஓகே. அது ஏகப்பட்ட விஷயத்த பேசிட்டாரு இங்கேயே. ம், இல்ல. ஃபர்ஸ்ட்டு ம், என்னதுன்னா,
நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கீங்க. ம். ஆனா எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க போறீங்கப்பா சொல்லி ம். அவர் வந்து கஷ்டப்படுறாரு. ம். ம். நீங்க நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள வந்து கீழ்ப்படுகிற மக்களா, அத ம். மாதத்த, வருஷங்கள நீங்க இது பண்றவங்களா ஆயிட்டீங்கன்னு சொல்லி ம். பார்க்கிறோம். ம். அ இத நினைச்சு அவர் வந்து பயங்கர பயப்படுறாரு. அது நேரத்துல கவலைப்படுறாரு சொல்லி பார்க்கிறோம். ம். ம். நெக்ஸ்ட் நான் வந்து உங்ககிட்ட வரும்போது நீங்க வந்து நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலையே, எந்த தப்பும் ம். பண்ணலையே. நான் ம். உங்ககிட்ட வரும்போது கூட நீங்க என்ன பண்ணீங்க, அவ்ளோ சூப்பரா என்ன ஏத்துக்கிட்டீங்க. என்கிட்ட இவ்ளோ ப்ராப்ளம் ம். இருந்தது. அத பத்தி நீங்க வந்து கொஞ்சம் கூட நீங்க வந்து அத பெருசாவே நினைக்கல. என்னைய வந்து தூதர போலவோ, உங்க கண்ல குடுக்க சொன்னாலும் கண்ணையே குடுத்திருப்பீங்க நீங்க. அந்த அளவு நீங்க ம். ம். இருந்தீங்க. ஆனா ம். இப்ப வந்து நான் உங்களுக்கு வந்து சத்தியத்த சொல்றது நிமித்தம் நான் வந்து பகஜன் ஆயிட்டேனா? சொல்லி கேட்கிறாரு. என்னைய விட்டு நீங்க ஏன் போறீங்க? அவங்களுடைய ம். நோக்கம் என்னதுன்னா, அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ம்ஹ்ம். கள்ள சகோதரர்கள். ம்ஹ்ம். ஓகே. கிறிஸ்தவர்கள். அவங்களுடைய நோக்கம் என்னதுன்னா, உங்கள என்னைய விட்டு பிரிக்கணும்னு சொல்லி தான் நெனைக்கிறாங்க. ம். ஓகே. ம். அதான் ஜீலஸ். ஓகே. ம். ம். அவங்களுக்காக நீங்க வந்து வைராக்கியமா சொல்லி இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ம். சோ என்னைய விட்டு ஏன் பிரிஞ்சு போறீங்கன்னு சொல்றது தான் இவங்களோட பாயிண்ட். ஓகேவா? பிரிஞ்சு போறீங்க சொல்றது இங்க சொல்றாரு ம்ஹ்ம். அந்த 17ஆம் ம். வசனத்துல. ம்ஹ்ம். அவங்களோட ஜீல் வந்து பாத்தீங்கன்னா, அது நீங்க வைராக்கியமா இருக்கிறது நல்லது தான். ஆனா வந்து நீங்க எதுல வைராக்கியமா இருக்கணும் ம்ஹ்ம். சொல்றத நீங்க பார்க்கணும். சோ அவங்க நீங்க செய்ற விஷயங்கள் வந்து ஃபார் குட் ஃபார் நத்திங். ஓகே. ம். பட் ஃபார் நோ குட். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ம்ஹ்ம். வைராக்கியத்தினால. சோ நியாயப்பிரமாணத்தின் கிரியை செய்யறதுனால. சோ சொல்லிட்டு அதனால என் பிள்ளைகளே நான் திருப்பியும் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுக்காக நான் வந்து பிரசவ வேதனை பண்ற மாரி இருக்கு போல இருக்கு சொல்லி அவர் வந்து ம்ஹ்ம். கஷ்டப்படுறாரு. நான் உங்ககிட்ட ம். வேற டோன்ல பேசணும்னு நெனைக்கிறேன். நான் வரமேது. அ எனக்கு உங்களுக்கு குறிச்சு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல சொல்லி அவர் சொல்றாரு சீபகரம். ம். 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 அடுத்து 21 நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ம். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள், ம், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? ம், இதை எனக்குச் சொல்லுங்கள். ம், ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று ம், எழுதியிருக்கிறது. ஒருவன் ம், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். ம், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். ம், இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாகும். ம், ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ம், ஆகார் என்பவள் தானே. ம். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த பாத்தீங்களா? ஆகார் இங்க ரெஃபரன்ஸ்ல ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, அ ம். அரேபிய தேசத்துல இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ம். நான் ஒரு லிங்க் ம். கூட அனுப்பிச்சேன் பாத்தீங்களா? ம். ம். சீனாய் மலை வந்து அரேபிய தேசத்துல இருக்கு. ம்ஹ்ம். சொல்றது. ஓகே. அப்படி படிங்க. அந்த ஆகார் இப்பொழுதிருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் ம், தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. ம், மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம்மெல்லோருக்கும் தாயானவள். ம், அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. கர்ப்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவைகளைப் பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. ம், சகோதரரே, நாம் ஈசாக்கைப் போல வாக்குத்தத்தத்துக்குப் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதைக் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. ம். இப்படி இருக்க சகோதரரே, நான் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஓகே. சோ இப்ப என்ன சொல்ல வர்றாரு ம்ஹ்ம். ஒரு இந்த இடத்துல? இது ம்ஹ்ம். ஒரு கதை மாரியே சொல்ட்டாரு. ம். கரெக்ட். ஆபிரகாமோட 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அ அடிமையா ஆகாருக்கு பிறந்தவரு. அப்ப இத ம். கம்பேர் பண்றாரு. அது வந்து இஸ்மாயேல். அ ம். நீதி பிரமாணத்துக்கும், ஆ சாராக்கு பிறந்த ஈசாக்க வந்து ப்ராமிஸ். விசுவாச பிரமாணத்துக்கும் அ கம்பேர் பண்றாரு. வாக்குத்தத்தத்துக்கு வாக்குத்தத்தத்துக்கு. ம். வந்து கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம். ம். சூப்பர். ஓகே. ம். அவங்களுக்கு கம்பேர் பண்றாங்க. இப்ப என்ன ம்ஹ்ம். நடக்குது? அது வந்து பார்த்தீங்கன்னா, இப் இங்க முக்கியமான வசனம் என்னதுன்னா, 25வது வசனம். ம்ஹ்ம். ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த கரெக்ட்டு. ஆகார்
இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. ம். இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே. என்ன சொல்லிட்டாரு டைரக்டா? ம். ம். தன்னுடைய சொந்த ஜனங்களே என்ன பண்ணிட்டாரு? ம்ஹ்ம். அவங்க ஆகார் சொல்லிட்டாரு. ஆகாரோட ம்ஹ்ம். பிள்ளையாகி இஸ்மாயேல் சொல்லிட்டாரு. ம்ஹ்ம். அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் சொல்லி ம்ஹ்ம். சொல்லிட்டாரு. ம்ஹ்ம். ஓகே. சாராளோட பசங்க தான் ஆக்சுவலா மாம்சத்தின்படி அவங்க சாராளோட பசங்கள். ம். ஓகே. ஆனா ம். அவங்கள என்ன சொல்லிட்டாரு? ம்ஹ்ம். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றதுனால இவங்க ம்ஹ்ம். அடிமைத்தனத்தின் பிள்ளைகள். இப்போ ம். இருக்கிற பிரசன்ட் சிட்டி ஆஃப் ஜெருசலேம் ம். சொல்லிட்டாரு. அங்கதான் ம்ஹ்ம். ஆலயம் இருக்கு. அங்கதான் ம்ஹ்ம். பிரதான ஆசிரியர் இருக்காரு. எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே ம்ஹ்ம். என்னதான்? ஆகாரின் பிள்ளைகளா இருக்காங்களாம். ஓகே. ம்ஹ்ம். அடிமைத்தனத்தின் பிள்ளைகளா இருக்காங்களாம். ஓகே. ம்ஹ்ம். அப்படி ம். இருக்கும்போது எருசலேம் ம். ஆனா உண்மையான எருசலேம் இஸ் அபவ். ம். தட் இஸ் அபவ். இஸ் ஃப்ரீ. ஷீ இஸ் ம்ஹ்ம். அவர் மதர். ம். அதாவது பரலோகத்துல இருக்குதான். ஓகே. ம். அதான் நம்மளுடைய ப்ராமிஸ் ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். அதுதான் சாராள் சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். இது ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்ததுல. ம்ஹ்ம். ஓகேவா? ம். இங்க 2வது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இங்க அட் திஸ் மொமெண்ட் 29வது ம்ஹ்ம். வசனம். ம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்பொழுதும் நடந்து வருகிறது. இதுக்கு என்ன ம்ஹ்ம். அர்த்தம்? ம்ஹ்ம். இது எத பத்தி பேசுறாங்க? மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல அப்படின்றாங்களே. இது என்ன ரெஃபரன்ஸு? ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இஸ்மாயில் ஜெனிசிஸ்ல. ம். ஜெனிசிஸ் 12 8ல இருந்து இருக்கு. படிங்க. ம்ஹ்ம். 21 8ல இருந்து. ம்ஹ்ம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு ம். கிழக்கே இருக்கும் மலைக்குப் போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் 21 21 8 21 சொன்னீங்களா? 21. ம்ஹ்ம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ம். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்குப் பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ம். ம்ஹ்ம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமைப் பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளு. ம். இந்த அடிமைப் பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். ம். தன் மகனைக் குறித்துச் சொல்லப்பட்ட இந்தக் காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. ம். தன் அப்பொழுது மகன் தேவன் சொன்னபோது இஸ்மாயில குறித்து சொன்னது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ம், ம், இஸ்மாயிலும் அவரோட மகன் தானே. ம், ம், குறிச்சு சொன்னபோது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் ம், காட் கிட்ட சொல்றாரு. ம். அப்படியே படிங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்தப் பிள்ளையையும் உன் அடிமைப் பெண்ணையும் குறித்துச் சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ம். ஆதலால் சாராள் உனக்குச் சொல்வதெல்லாவற்றையும் கேள். ம். அடிமைப் பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ம். ஆபிரகாம் அவனையும் அதிகாலையில் ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. ம், அதிகாலையிலே அவர் என்ன பண்றாருன்னா, அனுப்பிடுறாரு ம், சொல்லி பார்க்கிறோம். ம், ஓகே. சோ இதுதான் இங்க நடக்கிறது. ம், இப்ப ரெஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? ம். புரியுது. ம், ஓகே. இப்ப என்ன படிக்கிறாங்க? 29 படிங்க இப்போ. ம்ஹ்ம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அப்ப இப்போ இங்க ம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யாரு அப்படின்னா, அப்ப இருந்த யூத கிறிஸ்தவர்கள். கரெக்ட். ம். அவங்க வந்து இந்த யூத கிறிஸ்தவர்கள் ம், அதுவும் சில பேர், எல்லாருமே சில பேர் கிடையாது. எல்லாரும் ம். கிடையாது. ம். அந்த நீதி பிரமாணத்த பின்பற்றணும் அப்படின்னு சொன்ன யூத கிறிஸ்தவர்கள். யூத கிறிஸ்தவர்கள் கரெக்ட். ம். ம். அப்ப மீதி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி ஆவியினால ஆ விசுவாச பிரமாணத்த பின்பற்றவங்கள வந்து ம். ஆ வந்து துன்பப்படுத்துறாங்க. அதாவது அந்த கரெக்ட். இதுல இருந்து வெளிய கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ற மாரி ஆ சொல்றாங்க. கரெக்ட். அப்ப ம். அவங்க அடிமைத்தனத்துல இருக்கிற ஆகாரின் பிள்ளைகளா இருக்காங்க. ம்ஹ்ம். இஸ்மாவேலு. ம்ஹ்ம். அந்த பிள்ளைகள் தான் யாருக்கு ரெஃபரன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். யூத கிறிஸ்தவர்கள் ம். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ம். அவங்களுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப என்ன ம். சொல்றாங்களா? ம்ஹ்ம். 30வது வசனம். அதைக் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும்
அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. அதெல்லாம் தள்ளுனா முடிஞ்சிச்சு. வெளில அனுப்பிச்சிரு. ம்ஹ்ம். ம். சுதந்திரவாளியா இருக்க முடியாது. இப்ப யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி அடிமைத்தனத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ம். அவங்க என்ன பண்றாங்க? ப்ராமிஸ் வர சீடோட வர முடியாது சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அவள வெளில அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விசுவாசம் மூலமா வரவங்க சொல்லி பார்க்கிறோம். அதான் பவுல் சொல்ல வர்றது. ம். தேர்ஃபோர் ம்ஹ்ம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளையாயிருக்கிறோம். ஆ எவ்வளோ சூப்பரான வேர்ட் பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங். ம்ஹ்ம். ம். ஈஸியா வந்து புரிய வைக்கிறாரு. ம்ஹ்ம். அந்த லாஜிக்கல் டெர்ம்ல அங்க இருக்க நடந்த ம். அந்த அந்த மேரேஜ் வச்சே என்ன பண்றாருன்னா ம்ஹ்ம். புரிய வைக்கிறாரு இங்க ம். இவங்களுக்கு. ம். ம். அந்த வேர்ஸ்ல கோட் பண்ணி. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு படிக்கிறவங்களுக்கே நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் சூப்பரா இருக்கு. ம். ஆமா. அப்போ வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய கிரியை என்னது? விசுவாச கிரியையே. ம்ஹ்ம். அப்போ நம்ம விசுவாசத்த காத்துக்கொள்றதுக்கான கிரியை செய்யணும். சொல்லி நம்ம பார்க்கணும். நம்மளோட ம். வேலை வந்து நியாயப்பிரமாணத்த இல்ல மாம்சப்படி நம்ம வந்து பூரணம் அடையறது. நம்ம ம்ஹ்ம். எப்பலாம் வந்து சுய நீதி, ஓகே செல்ஃப் ரைச்சஸ்னஸ் வருதோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ம்ஹ்ம். சரீரத்த வந்து அடிச்சு ஒடுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். தப்பு. ஏதோ தப்பு ம்ஹ்ம். நடக்குது. ம். ஓகே. அப்ப நம்ம அத மாத்தணும் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஸோ நாட் நம்மளோட சுயநீதினால கிடையாது. கிருபையினால தான் ம்ஹ்ம். நம்ம வந்து வந்திருக்கோம். அது ப்ராமிஸ் மூலமா தான். இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற ம்ஹ்ம். விசுவாசத்தின் மூலமா தான் வரோம் சொல்றத வந்து நம்ம ம்ஹ்ம். பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுல. தெளிவா இருக்கணும். ம்ஹ்ம். அதான் பவுல் ம். வந்து சொல்றாரு இங்க. ம்ஹ்ம். ஓகே. சரி. இப்போ இது முடிஞ்சுச்சு. இப்போ ம். அடுத்து 5வது அதிகாரம் போலாம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இப்ப பார்த்ததுல? இல்ல. 3 நாள். இதுல இல்ல. ஓகே. ம். 5ஆம் அதிகாரம். ம். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து ம். நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்துக் கொண்டிருங்கள். ம். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நிமிஷம். ஒரு கொஸ்டின் ம்ஹ்ம். கேட்கிறேன். ம். என்னதுன்னா, சுயாதீன நிலைமையிலே இருங்கள் ம்ஹ்ம். சொல்லிட்டாரு. ம். ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். ம். ம். அதுல இருங்க. ஃப்ரீ. ம். ம். இத வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரு? ம்ஹ்ம். ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் அப்படிங்கும்போது கலாத்தியர் மக்கள் ம்ஹ்ம். புரிஞ்சுக்கல. வந்து ம். நியாயப்பிரமாணம் புரிஞ்சுக்கல சரியா. ம். நியாயப்பிரமாணம் சொல்லி புரிஞ்சுட்டாங்க. ம். இப்போ சுயாதீனம் சொல்லி ம். பயங்கரமா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரு? ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, கொரிந்தியர் மக்கள். ஓகே. ம்ஹ்ம். எங்கன்னா 1 கொரிந்தியர் ம்ஹ்ம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் இல்ல 8ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம். 8 6 6 தான். சாரி. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராகில் தமிழ்ல எல்லா சரியா இல்ல. ம்ஹ்ம். தமிழ்ல சரியா இல்ல. அத நான் வந்து இதுல எடுக்கலாம். இல்ல நீங்க திருவெழுத்து எடுங்க. ஈஸி ட்யூட்டோரியல் எடுக்குறேன். ம். 12ஆம் வசனம். இத படிங்க. எல்லா பொருள்களும் எனக்கு அனுமதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் என்னை ஆனால் அனைத்து பொருள்களும் நல்லவை அல்ல. எல்லா பொருள்களும் எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் எந்த பொருளும் எனக்கு எஜமானனாக நான் விடமாட்டேன். ஓகே. இதுவும் கரெக்ட் கிடையாது. இது தப்பு. ம்ஹ்ம். ஓகே. திரு இது என்னது? அது திருவிவிலியம் கேத்தலிக் பைபிள். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு. ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு. ஆனால் எதற்கும் நான் அடிமையாகிவிட மாட்டேன். ஓகே. என்னப்பா இது? நான் எந்த பைபிள்ல போறேன்? கோடெக்ஸ் சினெடிகஸ்.
கேக்குதா? ஆ. ஒன்று கொரிந்தியர் 6ல 1 கொரிந்தியர் 6 சாரி 8 போட்டேனா? ம். இது ரொம்ப டிலேயா இருக்கு. சிஸ்டம் என்னாச்சுன்னு ம். தெரியல. பன்னெண்டு. இது ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா இதை ம்ஹ்ம். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ரொம்ப ஓகே. ஸோ ஐ ஹாவ் த ரைட் டு ம்ஹ்ம். டூ எனிதிங் ம். யூ சே. புரியுதா? ம்ஹ்ம். ஐ ஹாவ் த ரைட் டு டூ எனிதிங் யூ சே. ம்ஹ்ம். ம். யார் சொல்றாங்க? ம். அவங்க கொரிந்திய மக்கள் சொல்றாங்க. சொல்றாங்க. ம்ஹ்ம். கொரிந்தியர் மக்கள். ம்ஹ்ம். அப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை என்ன பண்ணிருக்காங்க? இட் இஸ் ஃபார் ஃப்ரீடம் த கிரைஸ்ட் ஹஸ் செட் யூ ஃப்ரீ, செட் அஸ் ஃப்ரீ. ம்ஹ்ம். ம். சொல்றதை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரு? ம்ஹ்ம். வந்து கொரிந்திய பாத்தீங்கன்னா மக்கள். இந்த ம்ஹ்ம். கொரிந்தியர் மக்கள் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். எல்லாவற்றும் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா எனக்கு ம்ஹ்ம். எதுவுமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, எது கீழே நான் கிடையாது ம்ஹ்ம். ம்ஹ்ம். சொல்லி கொரிந்தியர் மக்கள் சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, பட் நாட் எவ்ரி திங் இஸ் பெனிஃபிஷியல். ஐ ஹாவ் ம்ஹ்ம். ரைட் டு டூ எனிதிங். இதுக்கப்புறம் பவுல் சொல்றாரு ம். எனிதிங், பட் ம். ஐ வில் நாட் பி மாஸ்டர்ட் பை எனிதிங். ம்ஹ்ம். ஓகே. எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கு. கிரைஸ்ட் கொடுத்துட்டாரு. ஓகே. கிரைஸ்ட் மூலமா நான் வந்து விடுதலை ஆயிட்டேன். ம். ஆனா நான் வந்து எதுவும் மாஸ்டர் ஆகாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸ்ட்ரீம். ஒன்னு ம்ஹ்ம். நியாயப்பிரமாணத்தோட எக்ஸ்ட்ரீம், ம். இன்னொன்னு வந்து என்னது பாத்தீங்கன்னா ஃப்ரீடமோட எக்ஸ்ட்ரீம். ம். அப்ப நம்ம வந்து என்ன நடுவில் இருக்கணும். ம். மிடில் கிரவுண்ட் சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம்ஹ்ம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். என்னதுன்னா ம்ஹ்ம். இவங்க எக்ஸ்ட்ரீம் போயிட்டு ம். கொரிந்து சபையில பார்த்தீங்கன்னா எல்லா வித தப்பும் பண்றாங்க. ம்ஹ்ம். விபச்சாரம் எல்லா ம். காரியங்களும் நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்க ம்ஹ்ம். படிச்சிருப்பீங்கல்ல, ம். அதுல ம். ஏகப்பட்ட இது இருக்கும். ஓகே. ம். கொரிந்தியர் மக்கள்ல கலாத்தியராச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராக் மட்டும் தான். ம்ஹ்ம். ஓகே. ஆனா அது மெயின் ட்ராக் கிறிஸ்துவ விட்டே ம்ஹ்ம். விழுந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ட்ராக். ம். அவங்க வந்து என்ன பண்றாங்க? கிறிஸ்துவ விட்டு விழல, ம். கிறிஸ்துக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா வித தப்பிதங்களும் பண்றாங்க. அவங்க மனம் ம்ஹ்ம். திரும்பலன்னா 2ஆம் மரணத்துக்கு போகலாம் சொல்லி பார்க்குறோம். ஸோ அவங்க மனம் திரும்பி ம்ஹ்ம். வரணும். அவ்வளவுதான். ம்ஹ்ம். ஸோ இதுதான் நம்ம இங்க பார்க்கறது. ஓகே. அப்படி ம். பார்க்கும்போது இங்க பார்க்க கிறிஸ்டியானிட்டி ஒரிஜினல் இந்த மிஸ்டேக் தான். என்னதுன்னா எல்லாவற்றும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, மனம் திரும்ப தேவையில்லை சொல்லி சொல்றாங்க அந்த பாயிண்ட். ம்ஹ்ம். ம். ஓகே. ஃப்ரீடம் சொல்லி ம்ஹ்ம். சொல்றாங்க. ஸோ அப்படி கிடையாது. ம்ஹ்ம். ஐ வில் நாட் பி மாஸ்டர் பை எனிதிங் சொல்லும்போது ம்ஹ்ம். என்னாச்சு? ம்ஹ்ம். நம்ம வந்து மனப்பூர்வம் மனம் திரும்பணும். ஐ ம். ஷுட் நாட் பி மாஸ்டர். அதனால தான் பாவத்தில் தொடரான் ம்ஹ்ம். சொல்ற அந்த பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். ஓகே. ம். அவன் என்ன ம். பண்றான்? மனப்பூர்வம் மனம் திரும்புறான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அதான் நம்ம இங்க பார்க்கறது. ஐ வில் நாட் பி ம். மாஸ்டர். அது ம். வந்து கண்ட்ரோல் பண்றது, கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் கிடையாது. என்னதுன்னா நான் ம்ஹ்ம். மனப்பூர்வம் மனம் திரும்புறேன். அப்ப ம்ஹ்ம். கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுமா? நம்மள ம். சுத்திகரிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ம். அதான் நம்ம ம். படிக்கிறோம்ல. ம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல ம்ஹ்ம். 14ஆம் வசனத்துல ம். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மள சுத்திகரிக்கும். ம்ஹ்ம். சுத்திகரிச்சு நம்மள என்ன பண்ணுமா? ம்ஹ்ம். தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நம்மள வந்து கிருபை செய்ய சொல்லி பார்க்கிறோம். அதான் நம்ம ம். எங்க படிக்கிறோம்னா ஸ்லோ ஆயிடுச்சு. ம். உங்களோட ஹீப்ரூஸ். சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஸ்லோ ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா, அது ஓப்பன் பண்ண உடனே ஸ்லோ ஆயிடுச்சு. அது கோடெக்ஸ் சென்ட்ரிகஸ் இருக்குல்ல, ம். அது ம். ஓப்பன் பண்ண உடனே ஸ்லோ ஆயிடுச்சு. 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தமிழ்ல படிங்க நீங்க டைரக்டா. எபிரேயரா? எபிரேயர் 9:14.
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஓகே, தைரியமா நம்ம வந்து தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு எந்தவித அந்த கஷ்டத்தையோ கில்ட்டி கான்சியஸோ இல்லாதபடிக்கு, குற்ற உணர்வு இல்லாதபடிக்கு மனப்பூர்வமா மனம் திரும்பும் இது கான்சியஸ்னஸ் கிளியர் பண்றது, நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்றது எல்லாமே என்ன பண்ணுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து பண்ணுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே ஓகே, அதிக நிச்சயம் அல்லவா அதான போட்டிருக்கு, ஃபார் ஷுர் சொல்லி பாக்குறோம். ஓகே, இட் வில் ரிமூவ் அஸ் ஃப்ரம் ஆல் தி சின்ஸ் சொல்லி பாக்குறோம். ஓகே, செத்த கிரியையில இருந்து நம்மள சுத்திகரிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா. சோ அதுதான் நம்ம இங்க பாக்குற முக்கியமான வசனம் சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இது பேக் டு கலாத்தியர் 5 போயிடலாம். சோ அது பார்க்கும்போது ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட், கண்டிப்பா ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். ஆனா நம்ம வந்து என்னதுன்னா மனம் திரும்புற மக்களா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் இப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். You have fallen from the grace. Okay, so பாத்தீங்கன்னா fallen from the grace சொன்னால என்னாச்சு? ஓகே, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ரிசி பார்த்து பின்னிட்டு போன மக்களா ஆயிடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு விஷயம் நம்ம இங்க பாக்குறது என்னதுன்னா, இவங்க வந்து விருத்த சேதனமே பண்ணிட்டாங்க. அதான் சொன்னல, முழு சந்திரமுகியா மாறிட்டாங்க, யூதராவே மாறுறாங்க. அதனாலதான் பவுல் வந்து என்னடா பண்ணிட்டு இங்க சொல்லி கேக்குறாரு, நீங்க புறஜாதி மக்கள்ன்றவங்கள கிடையாதுடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அந்த அளவுக்கு வந்து அப்ப இருந்த கன்ஃபியூஷன் அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பாருங்க. அப்போஸ்தலர் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து வஞ்சிக்கிறாங்க மக்களை, அவர் இருக்கும்போதே சபைய அப்போஸ்தலர் இருக்கும்போதே. ஓகே, அப்ப இப்ப வந்து எப்படி பண்ணிருப்பாங்க இல்லாத டைம்ல. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, போன பின்பு கொடிதான ஓநாய்க்கள் வருவாங்க சொல்லி சொல்றாரு. ஓகே, இது இப்ப நம்மளுக்கு இந்த பைபிள் இருக்கிறதுனால, இது சத்தியங்களா இருக்கிறதுனால, அவர் எழுதிருக்கிற லெட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம சரியா படிச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுது சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா தப்பான அபிப்பிராயம் தான் கிறிஸ்டியானிட்டி பத்தி இருக்கு நிறைய. ஓகே, இத சத்தியத்தை போவே இல்லை பாத்தீங்களா, இந்த மெய் சத்தியம். ஓகே, சோ ஓகே அப்படியே பார்க்கலாம். நெக்ஸ்ட், நாங்களும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விசுவாச விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். only thing that counts is faith expressed it through love. சரி பாக்குறோம். ஓகே, விசுவாசத்தின் கிரியை அன்பினால நம்ம அறிக்கை பண்றது செய்யறது தான் வந்து பாத்தீங்கன்னா தகும் சொல்லி பாக்குறோம். அது மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு சொல்லி பாக்குறோம். சரி, 5ஆம் வசனம் என்ன சொல்ல வராங்க? நாங்களும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நீதி கிடைக்கும் அப்படின்றாங்க. என்ன நீதி? எது மூலமா நீதி கிடைக்குதா? விசுவாசத்தினால். கரெக்ட். எது மூலமான? ஆவியின் மூலமா கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆவியை கொண்டு விசுவாசத்தினால். ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நீதி கிடைக்கிறதுனால நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். என்ன நம்பிக்கை? அந்த ரிவார்டு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையா? ஆமா. ஓகே, அல்டிமேட் ரிவார்டு, அந்த முடிவு சொல்லி பார்க்கிறோம். சோ உங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஓகே, உங்களுக்கு என்ன ரிவார்டு நீங்க பெறதுக்காக நீங்க ஓடுறீங்க? நியாயப்பிரமாணத்துல இருக்கிற நீங்க என்ன ரிவார்டுக்காக நீங்க ஓடுறீங்க எனக்கு சொல்லுங்க சொல்லி கேக்குறாரு. ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாத்தீங்கன்னா வெறும் சுய நீதி வேணா இருக்கும்,
பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா வேற எதுவுமே கிடையாது சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால வரும் நீதி தான் பாக்குறோம். அது மூலமா ஒரு நம்பிக்கை. அதுக்காக நாங்க என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். ஆவியில தொடங்கின நம்ம ஆளுங்க விசுவாசத்தினால நம்ம என்ன பண்றோம்? நீதிமான் ஆயிட்டு என்ன பண்றோம்? அதிலே நாங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ஒரே லைன்ல. ஓகே ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். இங்க நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நீதி கிடைக்கும் அப்படின்றது எதை குறிக்குது? அந்த வார்த்தை நீதி இயேசு கிறிஸ்து மூலமா வரும். பை ஃபெய்த். இயேசு கிறிஸ்து மூலமா வரும் நீதி. சுயநீதி கிடையாது, தங்களுடைய கிரியையினால கிடையாது. பை ஃபெய்த், இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற ஃபெய்த் மூலமா வரும் நீதி. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் நீதியாக எண்ணப்பட்டான். ஓகே, சோ அந்த நீதியை சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல நீதியாக எண்ணப்பட்டான் அப்படின்னா அவங்க என்ன என்ன சொல்ல வர்றாங்க? இது வந்து என்ன சொல்றது? கடவுளோட பார்வையில அவன் நீதிமானா இருந்தான் அப்படின்ற அந்த ரைட்டியஸ்னஸ் வச்சு சொல்றாங்களா? இல்ல ரைட்டியஸ்னா என்ன அப்படின்னு சொல்ல வர்றாங்க? ரைச்சஸ்னா என்ன சொல்ல வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் விசுவாசிச்சான். அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்றுக்கு கூட நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். நோக்கி பார்த்தான், பிழைத்தான். ஒன்லி ஹேவ் டு லுக் அட் த பிரான்ஸ் சர்பெண்ட், அந்த வெங்கல சர்பத்தை பார்க்கணும். அவன் என்ன ஆயிட்டான்? பழச்சிக்கிட்டான். அவ பாத்தீங்கன்னா தேவனை விசுவாசிச்சான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எக்ஸாம்பிள், ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க ஆபிரகாம் காலத்துல. ஓகே, ஏகப்பட்ட கடவுள்கள் இருந்தாங்க. கரெக்டா? நம்ம எதுனா ஜோஷுவா 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடவுள்கள் வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் எக்கச்சக்க கடவுள்கள் இருந்ததா பாக்குறோம். இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் யாரை விசுவாசிச்சாரு? தேவனை விசுவாசிச்சார். மோஸ்ட் ஹை காட வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அந்த மாதிரி ஆபிரகாம் மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா ஆபிரகாம் மட்டும் என்ன பண்ணாரு? அவரை பிடிச்சுக்கிட்டு கானான் தேசத்துக்கு வராரு. என்ன இருக்கு என்ன இல்ல சொல்லி எதுவுமே தெரியல. ஓகே, தேவனை நம்பி வராரு சொல்லி பாக்குறோம். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. முடிஞ்சிச்சு. அது விசுவாசத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தோட கிரியை நீங்க பாக்குறீங்க. ஓகே, ஆக்ஷன். அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். சோ அதுதான் நம்ம பாக்குறது. சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா பியூர் எப்படி நோக்கி பார்த்தவங்க பிழைத்தாங்க சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். லுக் அண்ட் பிலீவ் சொல்லி பாக்குறோம். அதான் நம்ம எங்க படிச்சோம்னா யோவான் 6:40 தானே படிச்சோம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, குமாரனை கண்டு விசுவாசிக்கிறவன் எவனோ, அத முடிஞ்சிச்சு. லுக் அண்ட் பிலீவ் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. ஓகே, அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா வந்து, இந்த மாத்திரை சாப்பிடுப்பா உனக்கு சுகமாயிடும் சொன்னா சாப்பிட்டுருவாங்க. கரெக்டா? ஆனா வந்து மாத்திரையே கொடுக்கல, உனக்கு சுகமாயிடும் சொன்னீங்கன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. சோ அதான் பிலீஃப். அது ஒரு பொருளோட ஒரு ஆர்னமெண்டோட நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிலீஃப் வந்து ஈஸியா இருக்கு. ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட பார்க்கும்போது. ஓகே, அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கடவுளை வந்து இன்விசிபிள் காட் அவரு. ஓகே, எனக்கு எந்த சொரூபத்தை பண்ணாத சொல்லி சொல்றாரு. ஓகே, ஆனா மக்களுக்கு என்ன இருக்கு? ஆப்ஜெக்டோட பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்க பிசிக்கல் இத வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள் தான். அதனாலதான் நம்மளோட பிலீஃபா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், அப்படிப்பட்ட மக்கள் ஆவிக்குரிய மக்கள், அதான் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். அதனாலதான் வந்து அப்படி பிலீவ் பண்ணி என்ன சொல்லி சொல்றாரு. அது வந்து நம்மளுடைய ஹியூமன் பிரெயினால நம்மளால வந்து கிராஸ் பண்றது கஷ்டம். அதனாலதான் நம்ம மைண்டே ரினியூ பண்ண சொல்றாரு. சேஞ்ச் யுவர் மைண்ட், ரினியூ யுவர் மைண்ட் சொல்லி பாக்குறோம். இத நம்ம வந்து எபிரேயத்துக்குள்ள பார்க்கலாம். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹீப்ரூஸ்
11ல அது நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன் படிச்சோம்ல, அதுல இருக்கு. Hebrews 11:1 இன்னொரு வசனம் காமிக்கிறேன் ஜெபின். சூப்பரான வசனம் அது. அதை எடுக்கிறேன். God calls what is இது ரோமன்ஸ் 4:17 படிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோரும் தகப்பனானோம். நம்ம எல்லோருக்கும் தகப்பனானோம். என்ன சொல்ல வர்றாரு? காடோட பாயிண்ட் பாத்தீங்களா? கான்டெக்ஸ்ட் இல்லாதிருக்கிறதை இருக்கிறது போல அழைக்கிறார். ஓகே, அவர் டேர்ம் அவர் ஒர்க் பண்ற ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா இல்ல, ஆனா இருக்கிறது போல அழைக்கிறார். ஓகே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் செத்து போயிட்டாங்க. ஆனா மோசே கிட்ட பேசும்போது நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றாரு. அவர் பாத்தீங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி என்ன பண்றாரு, அவர் பேசிட்டு இருக்காரு. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்னதுன்னா ஒரு மனைவிக்கு வந்து இத்தனை பேர் இருக்காங்க. ஓகே, God is the மத்தேயு 22:32 நானே படிச்சிடுறேன். சோ மேரேஜ் ஆஃப் அட் ரிசர்க்ஷன் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேரேஜ் அப்ப என்ன நடக்கும், ஒருத்தனுக்கு 7 மனைவி 7 புருஷர்கள் இருந்தாங்கன்னா ஒரு மனைவிக்கு அப்ப என்ன நடக்கும் சொல்லி கேட்கும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அட் ரிசர்க்ஷன் அங்க மேரேஜ்னு சொல்ற அந்த சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க எல்லாரும் வந்து ஏஞ்சல போல இருப்பாங்க சொல்லி பாக்குறோம். சொல்லிட்டு ஐ ஆம் த காட் ஆஃப் த ஆபிரகாம், காட் ஆஃப் ஈசாக்கு, காட் ஆஃப் ஜேக்கப் சொல்லி மோசஸ் கிட்ட சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? இங்கன்னா எக்ஸோடஸ் 3:6 சொன்னாரு. ஓகேவா? He is not the God of the dead but of the living. Okay. When the crowd heard this, they were astonished at this teaching. சொல்லி பார்க்கிறோம். அப்ப God perspective வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஆக்சுவலா. ஓகே, இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறவர். அந்த டேர்ம் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அப்படியே படிங்க. 17 படிச்சீங்க, 18 அப்படியே படிங்க. அதுல உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜனங்களுக்கு தகப்பனானதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தேன். பாத்தீங்களா? விசுவாசம்னா என்ன சொல்லி கேட்டீங்களா? ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. காட் அந்த வேவ்லெந்த் ரெண்டு சிங்க் ஆயிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லாததை இருக்கிறத போல இவரை என்ன பண்ணிட்டாரு, பிலீவ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். திருப்பி படிங்க அது 18. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசி. பாத்தீங்களா? ஏதுவில்லை, எதுவுமே இல்ல அவர் கையில, செத்து போயிடுச்சு பாடி, எதுவுமே இல்ல. ஓகே, அவர் விசுவாசிச்சார். இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற தேவன். அதனாலதான் ப்ராமிசஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் 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 அது அப்பாயிண்ட் டைம்ல வந்து நிறைவேறது சொல்லி போறோம். டக் 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 அந்த இது. ஓகே, அதனாலதான் அந்த விசுவாசம் சொல்ற அந்த எபிரேயர் 11 வந்து பாத்தீங்கன்னா அந்த விசுவாச பட்டியல என்னது, faith is a confidence of what we hope for, an assurance about what we do not see. இல்லாததை அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க பவுல், இங்க எழுதிருக்காரு பாருங்க. This is what the ancients were commanded for. By faith we understand the universe was formed at God's command, so that what is seen was not made out of what is visible.
ஓகே, இட்ஸ் நாட் மேட் ஆஃப் வாட் இஸ் விசிபிள். அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாததுல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. ஓகே, இப்ப நீங்க பாக்குற எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்கு சொல்லி பாக்குறோம். சோ அதான் காட வே ஆஃப் ஒர்க்கிங் சொல்லி பாக்குறோம். ஓகே, இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவர். ஓகே, அதான் அப்புறம் ஏற்ற வேலையில அதை வந்து கொண்டு வர்றாரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு. இப்ப தேவன் ராஜ்யம் வரும் சொல்லி சொல்றாங்க. அதை நம்ம காணல, பார்க்கல, ஆனா நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். அது ஏற்ற டைம்ல அது வருது சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனால காண்கிறது அநித்தியம், காணாததோ நித்தியம் சொல்லி இருக்கும். ஓகே, வாட் இஸ் சீன் இஸ் அதான் ஒண்ணும் இல்ல, ஆனா வாட் இஸ் அன்சீன் இஸ் ஃபார் எவர் சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த வருஷம் கூட நீங்க எழுதிக்கலாம், எழுதிக்கோங்க ஜெபின். நான் நோட் பண்ணேன். ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 இருந்து படிக்கலாம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அவுட்வர்ட்லி we are wasting away. வெளியில பகையில பாக்குற மனுஷன், வெளிப்புறமான மனுஷன் அவுட்டர் இதை வந்து வேஸ்ட் ஆனாலும், ஆனா உள்ளான மனுஷன் என்ன ஆகுறான், ரினியூட் டே பை டே. அதான் இங்க பாத்தீங்கன்னா புதுக்கிப்படுறான். ரினியூ டே பை டே, அதை யாரும் பார்க்க முடியல, அவன் வந்து புதுக்கிப்படுறான். ஏற்ற வேலையில அந்த மண்பாட்டை உடஞ்சி, வெளிப்புறமான மண்பாட்டை உடஞ்சி உள்ள இருக்கிற மனுஷன் வந்து வெளிப்படும் சொல்லி பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. லேசான உபத்திரவம், இந்த பூமிக்குரிய உபத்திரவம், ஆனா அதி மகிமையுள்ள பவுல் சொல்றாரு அவருடைய உபத்திரவம் வந்து லேசான உபத்திரவமா. ஓகே, பூமியில சரீரத்துல. ஓகே, அவ பாத்தீங்கன்னா கன மகிமை. ஓகே, இட்டர்னல் க்ளோரி தட் இஸ் ஃபார் அவுட்வெய்ட்ஸ் them all. அவுட்வெய்ட்ஸ்னா என்னது, இங்க ஒரு 100 கிலோ தங்கம் வச்சிருந்தாங்கன்னா இங்க கோடிக்கணக்கான டன்னு தங்கம் வச்சு அவுட்வெய்ட்ஸ் எங்கேயோ எவ்வளவு போயிடுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இட்டர்னல் க்ளோரி சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்புறம் சோ 18 படிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அடுத்தது அப்படியே படிக்க முடியுங்க. அடுத்தது ஓ என்னப்பா தமிழ்ல அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ஈஸி தியரியில படிங்க. சோ we fix our eyes not on what is seen, அது இல்லையா? so we fix our eyes on not on what is seen but on what is unseen. காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு 17வது வசனத்திலே வந்துருச்சு. தமிழ்ல வந்து ஆர்டர் மாறி வருது. ஓகே ஓகே, நோக்கி இருக்கிற நமக்கு நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாத்தீங்களா, வாட் இஸ் சீன் இஸ் டெம்பரரி. நம்ம பாக்குறது எல்லாமே டெம்பரரி தான். அதான் நம்ம மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா இது திஸ் ஆல் டெம்பரரி. ஓகே, இதெல்லாமே பாத்தீங்கன்னா மனுஷனுடைய கிரியைகள். ஓகே, கைகளின் கிரியைகள், கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. அந்த ஓகே காணாதது வந்து பாத்தீங்கன்னா அதான் நித்தியமானது. அதான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செல்லு கூட பாத்தீங்கன்னா காட் என்ன பண்றாருன்னா அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காராம். ஒரு செல்ல வந்து எப்படி வந்து அது எனர்ஜி இழுக்கணும், சாப்பிட்றதுல இருந்து எப்படி அது வந்து ஆக்டிவா இருக்கணும், அதுக்குன்னு சொல்லி பிரெயினே கிடையாது. அது பிரெயினே இல்லாம என்ன பண்ணுது, அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த கிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். அதுக்குன்னு சொல்லி ஒரு டிஎன்ஏ, அது மெமரி, அது என்ன பண்றதுக்கு சொல்லி பாக்குறோம். சோ இந்த ஒரு வருஷம் கூட படிச்சிடலாம். இதுனா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சத்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சித்தம் தான் இங்க இம்பார்ட்டன்ட் பர்பஸ். ஓகே, சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நான் என்ன சொல்ல வராங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜெபின் வந்து ஒரு கார் உருவாக்குறாரு. ஓகே, உருவாக்கணும்னா என்னது? அவர் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பயங்கரமா உருவாக்குறாரு. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாரு. ஓகே ஓகே, போர்ஷ்ல வந்து இந்த மாதிரி கார் நான் ரெடி பண்ணிருக்கேன் சொல்லிட்டு. நான் வந்து லாம்போகினியா இல்லைன்னா வந்து அவுடியா அந்த மாதிரி காருங்க. ஓகே, அது மனுஷனுக்கு என்ன பண்ணுது? இச்சை உண்டாக்குது. கண்களின் இச்சை, கண்ணு மூலமா இச்சை வருது. ஓகே ஓகே, அதை வாங்குறான். அவன் என்ன பண்றான்? ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. ஓகே, எல்லாமே அந்த ஆக்டிவ், அந்த மூளைக்குள்ளதான் என்ன ஆகுது? சர்க்குலேட் ஆகுது சொல்லி பாக்குறோம். எல்லாமே பாருங்க பப்ளிஷ் பண்றான். எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? பப்ளிஷ் பண்ணிட்டு பார் நான் எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன் பார் சொல்லி நம்ம பெருமையை காமிக்கிறோம். ஒண்ணு, அதை வாங்கினவன் என்ன பண்றான்? அவனுடைய பெருமையை காமிக்கிறான். பார் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ பர்பஸ்க்காக வாங்குறது ஒன்று இருக்கு, இன்னொன்னு வந்து இது பண்றதுக்காக ஒன்று இருக்கு. ஓகேவா? அப்படி பர்பஸ்க்காக வாங்கினாலும் அது இல்லைன்னா இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு விஷயத்துல வந்து பெருமை பாராட்டுவாங்க. உலக காரியத்துல ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து பெருமையை உண்டாக்குறது, கண்களில் நிச்சய கொண்டு வர்றது. ஓகே, இப்ப நம்ம எதுக்கு வந்து ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்றோம்? அடுத்து ஒரு ஆஸ்பிரிங் வந்து அழகா இருக்கணும், அடுத்து ஒரு ஆஸ்பிரிங் வந்து சர்வே ஆகணும். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு நல்ல அழகான வந்ததுன்னா அதுக்கு அடுத்த ஒரு ஆஸ்பிரிங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கு அது அழகா இல்லைன்னா என்ன ஆகும்? கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த ஆஸ்பிரிங் வந்து கட் ஆயிடும். சோ அது எவல்யூஷனரி இந்த தாட்ஸ் படியே அந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? சோ அதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்றோமா? இதெல்லாமே மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின். நம்மளுக்கு வந்து 6th சென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அனிமல்ஸ் மூலம் கிடையாது இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்? தேவனின் சித்தத்தை செஞ்சு அதன்படி நம்ம நடக்கிற மக்களா இருக்கணும்னு சொல்றதான் இங்க பாக்குறோம். இது புரியுதுல? அந்த ஃபிளஷ், லஸ்ட், ஐஸ். ஓகே, ஆல் ஆர் பிரைட் ஆஃப் லைஃப். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஆஃப் தி வேர்ல்ட் சொல்லி பாக்குறோம். சோ இதை மட்டும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 12 வரைக்கும் முடிச்சிடலாம் இதை. ஓகே, நான் அப்படியே படிச்சிருங்க. அதை நம்ம எதற்கு பார்த்தோம்? 2ஆம் வசனத்துல இருந்து 1st வசனம் தான் முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். 5 வந்துட்டோம். ஓகே ஓகே, ஆமா ஆமா. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே விசுவாசம் உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினியை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் திறப்புண்டு போனால் நலமாயிருக்கும், தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். போதும் 12 வரைக்கும் நம்ம பாத்துருக்கோம். சோ அவ பாத்தீங்கன்னா பவுல் வந்து இந்த அஜிடேட்டர்ஸ், இப்படிப்பட்ட மக்கள், அவங்க யூதரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஏஞ்சலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து தரிப்பட்டு போனால் நலமா இருக்கும். ஓகே, எக்ஸ்கம்யூனிகேட்டட், அவங்க வெளில போனா நல்லா இருக்கும் சொல்லி சொல்றாரு. என்னதுன்னா எமுஸ்குலேட்டட் அப்படின்னா என்னது?
her mind refused to allow them to testify effectively. Deprive. ம்ஹ்ம். I wish that they would go to the old way ம்ஹ்ம். and deprive themselves. அவங்களே அப்படியே விலகி போகணும்னு சொல்றாரு. ம். ஓகே. ஸோ ஐம் கான்ஃபிடன்ஸ் நீங்க வந்து வேற விதமா யோசிக்க மாட்டீங்க. நான் சொன்ன லெட்டர் படி நீங்க வந்து எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் ம்ஹ்ம். ப்ரே பண்றேன் தேவன் கிட்ட சொல்றாரு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். நான் வந்து நான் நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு எதுக்கு இவ்வளவு பாடுகள் வருது? ம்ஹ்ம். ஏன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பேசும்போது தான் எனக்கு வந்து பாடுகள் அது கிடையாது சொல்லும் போது தான், ஏன்னா யூதர்கள் தான் என்ன பண்றாங்க, எனக்கு வந்து விரோதமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ம்ஹ்ம். பார்ப்போம். ஓகேவா? அது எக்ஸாம்பிள் வந்து ஒரு வருஷம் மட்டும் பார்த்துடலாம். எங்கன்னா ஆக்ஸ் ஆக்ஸ் 18:5-6 இருக்கு. மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, தங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் விழும் இருக்கும். நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவனோடே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாயிற்று. இது வந்து 18ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து கொரிந்து சபையில் நடந்த விஷயம். ஓகே, 1ஆம் வசனம் 18:1 படிச்சீங்கன்னா அதுல கொரிந்து சபையை சொல்லி போடுறது. அதன் பின்பு பவுல் அந்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு கொரிந்து சபை அங்க பாத்தீங்கன்னா அந்த சினோகாக்ஸ் மத்தியில வந்துதான் வந்து பிரசங்கம் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம் பவுல். ஓகே, ஸோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல சிரியா, தெர்பை அங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீச் பண்ணும்போது அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்கள வின் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல இருக்குமே அது இந்த பாருங்க 14ஆம் அதிகாரம் 3, 4, 5. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறத்துக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கினார்கள். ஓகே, ஆனா பவுல வந்து என்ன பண்றாங்கன்னா கல்லெறியறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சொல்லி பார்க்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் படிங்க. 2ஆம் வசனம். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். பாத்தீங்களா? விசுவாசியாத யூதர்கள் பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்த்த வசனத்துக்கு வந்து கரெக்டா புரிஞ்சது பாத்தீங்களா? என்னதுன்னா, நான் விருத்த சேதனை பத்தி பேசணும்னா எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் வருது சொல்லி கேட்கிறாரு. நான் அதை பத்தி பேசல. அதனாலதான் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா எனக்கு விரோதமா வந்து செயல்படுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, I was persecuted. In that case, the offense of the cross has been abolished சொல்லி பார்க்கிறோம். ஸோ நான் கிறிஸ்துவ நிமித்தம் தான் நான் பாடுபடுறேன்னு சொல்றது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சொல்லி சொல்றேன் சொல்லி பார்க்கிறோம். ஓகேப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ விசுவாசத்துல நீங்க நிலத்திறங்கள் சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க ஃப்ரீயா இருக்க முடியும். ஓகே,
ஸோ ஓகே, இதுல நம்ம முக்கியமா 2 விஷயம் பார்த்தோம் 5ஆம் அதிகாரத்துல. என்னென்ன பார்த்தோம்? ஒண்ணு வந்து சுயாதீனம். சுயாதீனத்துல வந்து கொரிந்திய மக்கள் பார்த்தோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்காங்க. ஓகே, எல்லாம் செய்ய அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா மனம் திரும்பல சொல்லி பார்க்குறோம். அப்ப மனம் திரும்புறதுக்கு வந்து பவுல் சொல்றாரு, அது தகுதியா இருக்காது, மனம் திரும்பி கிறிஸ்துக்குள்ள வரணும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதே போல இவங்க வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துல எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. எதுக்காக நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை படி போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். ஓகே, ஏதாவது ஒரு பிசிக்கல் திங்ஸ் மூலமா தான் அவங்க என்ன பண்றாங்க, தேவன் கிட்ட கிட்டி சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம காட் கிட்ட வந்து அப்படி போக முடியாது. நம்ம காட் இன்விசிபிள் காடு. அவர் வந்து காணிக்கிற தேவன் கிடையாது. அதனாலதான் சிலை வழிபாடு இருக்கு கூட சொல்லி சொல்றாரு. சோ அப்போ ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சா சொல்லி பார்த்தோம்னா, காணாததை தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அதே போலதான் இருக்கிறத இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவனா இருக்காரு. அதே போல இல்லாத விஷயத்த ஆபிரகாம் என்ன பண்றாரு, இருக்கிறது போல வந்து விசுவாசிச்சா சொல்லி பார்க்கிறோம். அது அவருக்கு நீதியாக என்ன பண்றது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா காடை வந்து பற்றி கொள்ளணும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதான் நம்ம இங்க பார்த்த கோர் கான்டெக்ட். இந்த 2 பாயிண்ட். கேள்வி இருக்கா? இங்க மறுபடியும் அந்த 5வது வசனம் 5:5 நீங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்துட்டு. நம்ம வந்து விசுவாசத்தை பத்தி பார்த்தோம். நம்ம ஆபிரகாம் வந்து எப்படி நம்பிக்கையோட காத்திருந்தார் அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். ஆனா இங்க நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப நம்மளை பொறுத்தளவுல நீதி கிடைக்கிறதுன்னு என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க நீதி அப்படின்ட்டு எதை குறிக்கிறாங்க? ஒருத்தருக்கு வந்து நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட நார்மல் கான்டெக்ட்ல என்ன சொல்றோம்? அவருக்கு வந்து இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, யாருக்கு சாதகமா இது ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். தானே? ஆனா இங்க வந்து அத பத்தி பேசல. இங்க வேற நீதி பத்தி பேசுறாங்க. இப்போ இங்க நீதி அப்படின்னு சொல்லும்போது எத பத்தி சொல்றாங்க? ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அடுத்தபடியா? டிரான்ஸ்லேஷன்ஸ், வேற டிரான்ஸ்லேஷன்ஸ் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ திருவெழுத்துல படிங்க. ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கிறோம். இங்க நீதியை பத்தி ஒரு வார்த்தை கூட வரலையே. அது கம்ப்ளீட்டா வேற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்க நீதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப என்ன கம்பேர் பண்றாங்க? நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். தூய ஆவி வழியாய். ஓகே, ஸ்பிரிட் வழியா. ஓகே, அடுத்து நம்பிக்கையின் வழியாய். ஓகே, ஹோப் வழியா இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவோம். இதுதான் அப்ப நீதி அப்படின்னு சொல்றாங்களா? இறைவனுக்கு அவங்கள தகுதியுள்ள மக்களாய் நாம் ஆக்கப்படுவோம் சொல்றதுதான் இங்க சொல்ல வராங்க. அப்ப எங்க ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து இறைவனுக்கு ஏற்புடையதா நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான் ரைட்டியஸ்னஸ். அப்படிதானே? எங்க சொன்னாலும் கிடையாது, எல்லா இடத்துலயும் கிடையாது. எல்லா இடத்துலயும் இல்லை. கான்டெக்ஸ்ட் பொறுத்துதான். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தேவனுக்கு ஏற்புடையவரானார் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். தேவனுக்கு விசுவாசத்து மூலமா வந்து தேவனுக்கு ஏற்பு உள்ளவனா ஆனார் சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த சிங்க் ஆனாங்க 2 பேரும் சொல்லி பாக்குறோம். ஓகே, அதே போல இந்த மொத்த பிலாசபி இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒருத்தர் வந்து இப்ப தேவனுக்கு ஏற்புடையவர் ஆகணும் அப்படின்னா விசுவாசத்து மூலமா தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசத்து மூலமாவும் விசுவாசத்தோட கிரியை செய்யறதுனால தான் ஆக முடியும் அப்படின்றோம். அப்படிதானே? இது ஈசிட்டர்ல படிங்க, இங்க இருக்கு.
ஆனால் தேவனுடைய கிருபை மூலமாக தேவனுக்கு வேண்டியவர்களாக ஆவோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆவியானவரின் உதவியோடு அதற்காக காத்திருக்கிறோம். கேக்குதா? என்ன சொல்ல வர்றாங்க? ம்ஹ்ம். கேக்குது, கேக்குது. ஸோ இந்த இடத்துல தேவனுக்கு வேண்டியவர்களாக ம். அப்படின்னு போட்டிருக்காங்க. ம். தேவனுக்கு வேண்டியவர்களாக அப்படின்னா என்ன இதுல சொல்ல வர்றாங்க? So through the ம்ஹ்ம். Spirit, we eagerly await by faith ம். the righteousness for ம்ஹ்ம். which we hope. ம்ஹ்ம். அதான் இந்த இடத்துல ஓ! இந்த ரைட்டியஸ்னஸ் அப்படின்றது தான் இங்கிலீஷ்ல ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி வருது. ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இங்க ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்றது வந்து தேவனுக்கு ஏற்புடையவர்கள் அப்படின்ற கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்க. அப்படிதானே? தேவனுக்கு வேண்டியவர்கள். தேவனோட await. மக்கள் இந்த மாரி சொல்றாங்களா? ம். அது நம்ம இந்த ஒரு வசனத்த வச்சு மட்டும் சொல்ல முடியாது. அதான் இங்க ம்ஹ்ம். என்னதுன்னா, இப்ப ம்ஹ்ம். 4வது வசனம் படிக்கலாம். ஓகே. ம்ஹ்ம். அந்த மற்ற டிரான்ஸ்லேஷன் படிச்சோம். ம்ஹ்ம். You who are trying to be justified by the law has ம்ஹ்ம். been alienated from Christ. ம்ஹ்ம். You have fallen away from the grace. ம். கிருபையை விட்டு விழுந்துட்டீங்கன்னு சொல்லி ம். சொல்றாரு. ஓகே. ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, for through the Spirit, ம்ஹ்ம். we eagerly ம்ஹ்ம். await faith, ம்ஹ்ம். the righteousness for which we hope. ம்ஹ்ம். Okay. ம்ஹ்ம். So await by faith the ம். righteousness for which we hope. ம்ஹ்ம். சொல்லும்போது இது முடிவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எண்ட் ம்ஹ்ம். ம். எண்ட் பாயிண்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க ம். வந்து ம். ஓகே eagerly await by faith. ம்ஹ்ம். ஓகே the ம். righteousness for which we hope. ம்ஹ்ம். சொல்லும்போது அது எண்ட் என்னது? இயேசு கிறிஸ்துவோடைய ம். வருகையில ம்ஹ்ம். குற்றமற்றவங்களாகவும் ம்ஹ்ம். குறையற்றவங்களாகவும் காணப்படுறது ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ம். அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் நிக்கிறது. ஓகே. ஓகே ம்ஹ்ம். ஸ்டாண்ட் ம்ஹ்ம். until லாஸ்ட் மேன் ம்ஹ்ம். ஸ்டாண்டிங். ம்ஹ்ம். அதுதான் கடைசி வரைக்கும் நிக்கிறது தான் இங்க பேசிட்டு இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓ! eagerly wait by faith. ம்ஹ்ம். So for through the இது இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க விழுந்துட்டாங்க. ம்ஹ்ம். ம். they have fallen from grace. ஓகே. விழுந்துட்டாங்க. ம்ஹ்ம். இங்க வந்து பாத்தீங்கன்னா they are standing by faith. ம்ஹ்ம். ஓகே until the end ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். அதான் அந்த ம். மேல ம். கீழ. ம்ஹ்ம். ஓகே. அப்ப இங்க வந்து ரைட்டியஸ்னஸ் அப்படிங்கும்போது, ஆ குற்றமற்றவர்களா வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது தான். ம். ஓகே. குற்றமற்றவங்களா இல்லைன்னா அந்த ம்ஹ்ம். விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கிறது தான் வந்து அந்த ரைச்சியஸ்னஸ். ம்ஹ்ம். அந்த ரைச்சியஸ்னஸ் கடைசி வரைக்கும் நிக்க வச்சுக்கிறது. ஓகே ம்ஹ்ம். அந்த ஃபெய்த்ல ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். அது ம். இங்க ஸ்டாண்ட்னு சொல்லி போடல. ம். ஆனா என்ன ம். போட்டிருக்காங்கன்னா இங்க வந்து we ம்ஹ்ம். await by faith the righteousness for which we hope. இது எண்ட் பாயிண்ட சொல்றாங்க. சரி. ம்ஹ்ம். ஓகே அப்ப ம். பாத்தீங்கன்னா for in Christ Jesus neither circumcised nor circumcised has ம்ஹ்ம். any value. Only thing that counts is faith expressed itself through love. ம்ஹ்ம். ஓகே ஃபெய்த்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்றாங்க. ம்ஹ்ம். சரி. அந்த நம்ம அங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா தேவன் விசுவாசிச்சார். அது நீதியாக எண்ணப்பட்டு சொல்லும்போது அது வந்து அவர் பிலீவ் பண்ணார். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே அது எப்படி பிலீவ் பண்ணாருன்னா ம். தேவன் எப்படி வந்து விசுவாசிக்க சொல்றாரோ அது அப்படியே லிட்டரலா என்ன பண்றாருன்னா அவர் பிலீவ் பண்றாரு. ஓகே ம்ஹ்ம். இல்லாததை இருக்கிறது போல அந்த பாயிண்ட். ம். ஓகே சரி மேத்யூ. ஓகேப்பா. ம்ஹ்ம். முடிச்சுக்கலாமா? சரிப்பா. ப்ரே பண்ணுங்க. மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரர் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த வேளையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக கலாத்திய சபைக்கு எழுதப்பட்ட இந்த நிருபங்களிலே நாங்கள் வாசித்த இந்த வார்த்தைகளிலே உண்டான சத்தியத்தை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளவும், இந்த புரிதலின் மூலமாக எங்கள் விசுவாசங்களை நாங்கள் காத்துக்கொள்ளவும், சுயாதீனம் உள்ளவர்களாக சாராளின் சாராளுடைய சாராளின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாகவும், உம்மிலே நாங்கள் விசுவாசம் கொள்கிறவர்களாகவும் என்றென்றும் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கமும் பார்க்கிறோம். அமேன் அமேன் அமேன்.
ஓகே. பிரைஸ் சரி. லார்ட்ப்பா. பேசலாம். ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.